பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். நீயா நானா கோபிநாத்துக்கு வக்கீல் நோட்டீஸ். கோபிநாத் ஒருதலை பட்சமா செயல்பட்டுட்டாரு. எங்களுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்க காட்டவே இல்லை, எங்களை பேசவே விடல. எதிர்த்தரப்பு மக்களை மட்டும் பேச வச்சாரு. அது இல்லாம அவங்க பக்கமே கோபிநாத் பேசினாரு. அதனால இந்த விஜய் டிவியை நாங்க சும்மா விட போறது இல்ல. குறிப்பா கோபிநாத்தை நாங்க சும்மா விட போறது இல்ல, வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போறோம். ஐ see the court அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல துடிச்சுக்கிட்டு ஒரு கூட்டமே இன்னைக்கு அலறி துடிச்சிட்டு இருக்கு. அங்க சமமா உட்கார வச்சு 2 தரப்புல உட்கார வச்சு பேசும்போது அங்க பேசுறதுக்கு வக்கில்ல, பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்ல. இங்க எல்லாம் பேசி முடிச்சு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆளாளுக்கு வீடியோ போடுறாங்க. படவா கோபி வீடியோ போட்டாரு. படவா கோபி தான் அங்க எவ்வளவு புனிதமான கருத்து பேசினாரு. சார், நாய் அப்படிதான் சார் இருக்கும். நீங்க நாய்க்கு ஏத்த மாதிரி நீங்க உங்க மனநிலை நீங்க மாத்தணும் சார். நீங்க ஏன் சார் 9 மணிக்கு மேல வெளியில போறீங்க? 11 மணிக்கு மேல யாரும் வெளியில போகாதீங்க. நீங்க வெளியில போனா நாய் கடிக்கதான் செய்யும். இப்படி எல்லாம் புனித கருத்து பேசி படவா கோபி அங்க அசிங்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் படவா கோபி மாதிரியான நபர்கள், அந்த நடிகை அம்மு அவங்க மாதிரியான நபர்கள் எல்லாம் இன்னைக்கு மக்கள் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாய்க்கு இறக்கப்படுறீங்களே, இங்க மனுஷன் நாளுக்கு நாள் செத்துட்டு இருக்கிறானே, ஒரு குழந்தைங்கள நாய்கள் கடிச்சு கொதறிட்டு இருக்குது. இந்த மனுஷங்களாம் நீங்க பேசவும் மாட்டீங்களா? நீங்க மனுஷ ஜென்மம் தானா அப்படின்னு ஒவ்வொரு மக்கள் இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்விகள். படவா கோபி மன்னிப்பு கேட்கிறாரு. நான் அப்படிலாம் பேசல, நான் ஒரு கல்யாணத்துல இருந்தேன், என்ன கூப்பிட்டாங்க, அதுவும் நீங்க ஒரு நடுவரா வந்தா போதும் சொல்லி கூப்பிட்டாங்க, ஒரு கெஸ்டா வந்தா போதும் சொல்லி தான் கூப்பிட்டாங்க. அங்க நான் சில சொல்லப்பட்ட வார்த்தைகள் தப்பா புரிஞ்சுக்கப்பட்டுருச்சு, அவங்க முழுசா போடல அப்படிங்கிறாங்க. முழுசா எப்படி போட முடியும்? திரும்ப திரும்ப இவங்க எல்லாருமே ஒரு கிறுக்குத்தனமான வாதத்தையே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 8 மணி நேரம் ஷூட்டிங் எடுத்தாங்க, அதுல 1 மணி நேரம் மட்டும் தான் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. 1 மணி நேரம் தான் போட முடியும். 8 மணி நேரம் ஒரு நிகழ்ச்சியை ஷூட் எடுக்கிறாங்க அப்படின்னா 8 மணி நேரத்தை கொண்டு அப்படியே போட்டாங்கன்னா அதை நீங்களே முழுசா பார்க்க மாட்டீங்க. நீங்களே அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்களே 8 மணி நேரம் அது ப்ரோக்ராம் இருந்தா அதுல நீங்க பேசின போர்ஷன் எதுவோ அதை மட்டும் தான் பார்ப்பீங்க. அதுதான் மனித இயல்பு. அப்போ ஒரு டிவி சேனலோ ஒரு யூடியூப் சேனலோ ஒரு பெரிய வீடியோ ஒன்று எடுக்கிறாங்கன்னா அதுல எது நல்ல கருத்து இருக்குது, நிகழ்ச்சிக்கு தேவையான கருத்து எது எல்லாம் ரிப்பீட்டட் வருதோ, தொடர்ந்து பேசின கருத்தே பேசினாங்கன்னா அதை தூக்கி ஓரம் கட்டி விட்டுருவாங்க. அப்ப அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தான் 1 மணி நேரம் நிகழ்ச்சி. அப்படிதான் எல்லா டிவி நிகழ்ச்சியுமே அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது கொடுமை என்னன்னா, அந்த டிவி நிகழ்ச்சியில பங்கு பெறக்கூடிய, டிவி நிகழ்ச்சியிலே வேலை செய்யக்கூடிய, இப்ப படவா கோபில டிவி நிகழ்ச்சியில வேலை செய்யக்கூடிய நபர், அந்த நடிகை அம்மு அவங்களுமே டிவி சீரியல்ல நடிக்கக்கூடிய நபர், இவங்க வெளியில இதை பேசும்போது ஆச்சரியமா இருக்குது. அப்ப இவங்க எவ்வளவு பெரிய தற்குறிகளா இருந்தா இது மாதிரியான வாதங்களை அவங்க முன் வைப்பாங்க? அதெல்லாம் தாங்க முடியல. இன்னைக்கு மக்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவங்களுக்காக பதில் சொல்ல முடியல. சரி, நம்மளுடைய மனநிலையாச்சும் மாத்திக்கிறோம் அப்படின்னா, இல்ல நாங்களே எலைட் பீப்புள், நாங்களாம் ஒரு கருத்துல இருந்து பின்வாங்கிட்டோம்னா எங்களுக்கு அசிங்கமாயிரும்னு சொல்லி இப்போ உட்காந்துக்கிட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க, விஜய் அப்படி பண்ணிருச்சு, கோபிநாத்துக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போறோம்னு சொல்லி இப்போ அழுது புலம்பிட்டு இருக்காங்க. காரணம், நீயா நானாலோ கோபிநாத் முன் வச்ச வாதங்கள் அவ்வளவு முக்கியமான வாதங்கள். இந்த இடத்துல நீயா நானா கோபிநாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நெறியாளரா அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்ம பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா ஒரு நெறியாளர் நடுநிலையாளர். ஃபர்ஸ்ட் நடுநிலைனா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல நன்மை இருக்கு, தீமை இருக்கு, ரெண்டுத்துக்கு நடுவுல நிக்கிறதுக்கு பேரு நடுநிலை கிடையாது. எது நலவோ, எது மக்களுக்கு சாதகமா இருக்குமோ அந்த நன்மையின் பக்கம் நிக்கிறான் பாருங்க, அதுதான் நேர்மையான நடுநிலை. இந்த இடத்துல கோபிநாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்ல, எல்லா நிகழ்ச்சிகளிலுமே அங்க எது ஒரு நியாயமான கருத்தோ அந்த நியாயமான கருத்தின் பக்கம் நின்று கேள்வி கேட்பாரு. அதே நேரத்தில் இவங்க பக்கம் பேச மாட்டாரான்னு இல்ல, இவங்க பக்கம் நின்று எல்லாரையுமே கேள்வி கேட்பாரு. ஒரு நேர்மையான ஒரு நடுநிலையாளரை தான் அங்க நெறியாளரா கோபிநாத் இருந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல கோபிநாத் கேட்ட கேள்விகள் அந்த மாதிரி. கோபிநாத் கேட்ட கேள்விகளை பாருங்களேன். என்ன சொல்ல வரீங்கன்னா, எப்ப அந்த குறுக்க ஒரு நாய் உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்கறது இருக்குல்ல, இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. No, I completely condemn this. I completely condemn this. அது எப்படி நீங்க பேச முடியும்? ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்தன் ஒரு புள்ள சாகிறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? நீங்க ஒரு ஷெல்டர் அமைக்கிறது சம்பந்தமா இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேக்குறீங்க, சரியா? ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, என் சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? அப்சல்யூட்லி. உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே? ஆமா. ஓகே, அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்திப்பீங்களா? கணிப்பா முடியாது. பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, கரெக்ட். அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள், அஃப்ளூவன்ட் பீப்புள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. பெரும்பாலும் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? அதுக்கு அடுத்த பட்ச மக்களுக்கு, ரோட்ல நடக்கிறவங்களுக்கு இருக்கு. அப்ப முடிவை யார் எடுக்கணும்? ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையானே? மிடில் கிளாஸ் தான் சார். அவங்க எப்படி சார் எடுக்க முடியும்?
ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்பவாது இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. நான் அதான் பாயிண்டாவே வைக்கிறேன் கோபி. இதனாலதான் இந்த நிகழ்ச்சிக்கு எதிராக இன்னைக்கு பெரிய அளவுல இந்த கூட்டமே இன்னைக்கு கொந்தளிச்சுட்டு கிடக்குது. வெறும் கோபிநாத் மட்டும் இவ்வளவு தரமான கேள்விகள் அங்க கேட்கல. அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பொதுமக்கள் ஒவ்வொருத்தருமே, அங்க ஒரு மருத்துவர் கலந்துக்கிறாரு, அவரு இந்த கேள்விகளை கேட்கிறாரு. ஒரு சமூக ஆர்வலர் இருக்கிறாரு, அவரு இந்த கேள்வி கேட்கிறாரு. அதுல குறிப்பா ஒருத்தர் ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தாரு. வெறும் தெருநாய்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு தெருநாய்க்கு மேல 6000 ரூபாய் இங்க விஷயம் இருக்குது. 6000 ரூபாய் ஒரு தெருநாய்க்கு மேல செலவு இருக்கு. இதுக்கு பின்னாடி பெரிய அளவுல கார்பரேட்டான வணிகங்கள் இருந்துட்டு இருக்குது. ஒரு தெருநாய் கடிக்கு அதுக்கு 2000 ரூபாய் ஊசி, அதுக்கு ஒரு ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோலுக்காக ஒரு ஏற்பாடு செய்யறாங்கன்னா அதுக்கு ஒரு 2000 ரூபாய், அந்த நாய்க்கு சிப்பு அணிவிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு நாய்க்கு 6000 ரூபாய்ல இருந்து செலவாதுங்க. 6000த்துல இருந்து 10000 வரைக்கும் செலவாகுது. 6000 வச்சுக்கிறோமே, 6 கோடி நாய்கள் இருக்குது. அப்ப 6 கோடி நாய்களுக்கு 6000 இன்னைக்கு செலவு போட்டா 36,000 கோடி இங்க நாய்களுக்கு மேல இருந்துகிட்டு இருக்கு. இந்த பணத்தை ஏங்க அரசு நாய்களுக்கு செலவழிக்கணும்? இந்த பணத்தை அரசு வேற விஷயங்களுக்கு செலவழிச்சா மக்களுக்கு இன்னும் எவ்வளவு நல்ல பயன்பாடான விஷயங்களை கொண்டு வரலாம்னு சொல்லி இது மாதிரி அங்க பேசக்கூடிய ஒவ்வொருத்தருமே நியாயமான கேள்விகளை முன் வச்சாங்க. ஒருத்தர் பேசினாரு, இந்த மாதிரி திருநாய்கள் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இவங்க திருநாய்கள் மட்டும் இல்ல, இவங்க வளர்க்கக்கூடிய வீட்டு நாய்கள் இருக்குல்ல, அதுலயுமே இங்க பல பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இவங்க வீட்டு நாய்களை வெளியில கொண்டு வந்துதான் அதோட கழிவுகள் போறதுக்கு வெளியில தான் கொண்டு வராங்க. வாக்கிங் கூப்பிட்டு போறாங்க, அந்த இடத்துல அது கண்ட இடத்துல கழிவை போட்டு வச்சிருது. பல வீடுகள் அதனால பாதிக்கப்படுது. திருநாய்களுடைய கழிவுகளால பல நோய்கள் இங்க பரவிட்டு இருக்குது. அதுல ஒரு டாக்டர் ஒருத்தர் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணாரு. முன்னெல்லாம் வாந்தி பேதி இது மாதிரியான பிரச்சனைகள் சாமானிய மக்களுக்கு வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு ஓரளவுக்கு வசதியான மக்களுக்குமே வாந்தி பேதி மாதிரியான பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது இன்னைக்கு போர் வாட்டர் நம்ம போடுறோம் இல்லையா, அந்த போர் வாட்டர் போடும்போது நாய்களுடைய கழிவுகள் பல இடங்கள்ல இருக்கும்போது அந்த கழிவுகள் உள்ள அந்த போரோட சேர்ந்து உள்ள போய் கலக்கிறதால, அது தண்ணியோட கலக்கிறதால இதனாலேயுமே உடல் உபாதைகள் ஏற்படுது. வாந்தி பேதியான பிரச்சனைகள் இன்னைக்கு வசதியான மக்களுக்குமே இந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுதுன்னு சொல்லி இப்படி அறிவியல் பூர்வமாவும் அந்த விஷயங்கள் அந்த இடத்துல முன் வச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் சாமானிய மக்கள், நீனா நிகழ்ச்சியில வந்து இந்த சாமானிய மக்கள் ஒரு அம்மா சொல்றாங்க, நாங்க மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க, என் பிள்ளைய கூப்பிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு என் குழந்தைய நான் கூப்பிட்டு வரேன், 8 நாய் என் குழந்தைய சுத்து போட்டுருச்சு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நானும் எவ்வளவு விரட்டுறேன், என்னை என் சக்திக்கு மீறி அதனால ஒண்ணுமே செய்ய முடியல, என் குழந்தை என் கண்ணு முன்னாடியே நாய்கள் சூழ்ந்து கடிச்சுக்கிட்டு இருக்குங்க, எப்படிங்க எங்களால தாங்கிட்டு இருக்க முடியும், ஏன் என் குழந்தை போது நாய்கிட்ட கடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கக்கூடிய ஆதங்கள். அதுக்கப்புறம் ரோட்ல போன யாரோ ஒருத்தர் வந்து என் குழந்தைய அந்த இடத்துல காப்பாத்தி விட்டு போனாரு, காப்பாத்துறவங்களே அந்த நாய் கடிக்க வருது அப்படின்னு சொல்லி அந்த சாமானிய மக்கள் கேட்கறாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, என் பிள்ளைய கூப்பிட்டு கராத்தே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருந்தேன், வழியில என் பிள்ளைய அவ்வளவு நாய் கிடைக்குது, நான் ஒரு பைக்கை விட்டு ஓரம் விட்டுட்டு வரதுக்குள்ள என் பிள்ளைய சூழ்ந்து போட்டு அத்தனை நாய்கள் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் வீட்டுல இருந்து நாயை கூப்பிட்டு வாக்கிங் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாரு, ரெண்டுமே மோசமான நாயா இருக்குது, என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடி அந்த 2 நாயம் போட்டு கடிக்குது, நான் ஒரு நாயை அடிச்சு விரட்டிட்டேன், இன்னொரு நாய் கிட்டே என்னாலே நெருங்க முடியல, இவ்வளவு பெரிய ஆள் என்னாலே நெருங்க முடியல, ஆனா அந்த நாய் என் பிள்ளைய கடிச்சிட்டு இருந்தது, கடிச்சதுல என் பிள்ளையோட ஒரு காது போயிருச்சு, என் பிள்ளையோட பின்னன் தலையை கடிச்சு குதறி எடுத்துருச்சு, ஆனா அப்படி இருந்தும் போராடி என் பிள்ளைய நான் மீட்டேன், நான் எதுக்கு அந்த நாய்கிட்ட கடி வாங்கணும், இந்த நாய் எதுக்கு தெருவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தருமே அங்க வந்து அவங்களோட ஆதங்களை முன் வைக்கிறாங்க. அது குறிப்பா ஒரு அம்மா ஒருத்தவங்க நர்ஸ் ஒருத்தவங்க பேசினாங்க, அவங்க வந்து அந்த இடத்துல கொதிச்சு போய் பேசியிருந்தாங்க, நான் நர்ஸா வேலை செய்யறேங்க, காலையில அவ்வளவு காலை நேரத்துல நாய்க்கடிக்காக ஊசி போடுறதுக்காக ஸ்கூல் பிள்ளைங்க வருதுங்க, ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ஊசி போடுறதுக்காக வரிசையில வந்து காத்து கிடக்குறாங்க, இவங்க வந்து வரிசையில காத்துக்கணும், தலைவிதியா இவங்களுக்கு, இந்த நாய்களால் இவங்க ஏங்க வந்து ஊசி போட்டுட்டு கிடக்கணும், இந்த ஊசி முத்தி போய் பாதிப்பு ஏற்பட்டு அது இன்னும் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதங்கங்களை அந்த இடத்துல முன்வைக்கிறாங்க. அதுல குறிப்பா ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் அந்த இடத்துல பேசினாரு, ஏங்க உங்களை வந்து ஒரு கொசு கடிச்சா நீங்க என்னங்க செய்வீங்க, உங்க வீட்டுல ஒரு கரப்பாம்பூச்சி வந்தா என்ன செய்வீங்க, அதெல்லாம் அடிச்சு கொள்வீங்கல்ல, அப்ப அந்த இடத்துல நீங்க மனிதநேயம் பேசுறதுல, உயிர் நியாயம் அந்த இடத்துல ஜீவ காருண்யம்னா பேசுறதுல, நாயின்னு வரும்போது மட்டும் இந்த இடத்துல நீங்க ஜீவ காருண்யம் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி இது மாதிரியான நியாயமான கேள்விகள் முன்வைக்கும் போது எதிர்த்தரப்புல இருந்து அவங்கள்ட்ட எந்த ஒரு வாதமுமே வரல. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய இந்த மனிதாபிமானம் பேசுறாங்க தெரியுமா, அதையுமே ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல தான் பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, சென்னை மாதிரியான பகுதிகளிலேயே ஆரம்ப காலங்களில் பார்த்தோம்னா பன்றிகள் இருந்தது. எங்க அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, கோடம்பாக்கத்துல பன்றிகள் ரோட்ல சுத்தி தெரியும். அன்னைக்கு காலத்துல நம்மள மாதிரி டாய்லெட்லாம் கிடையாது, அன்னைக்கு வந்து ஒரு பலகை இருக்கும், அதுக்கு கீழே சில சேமிப்பு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல டாய்லெட்லாம் இருக்கும். இந்த டாய்லெட் எல்லாம் வாங்கிட்டு போறதுக்காக ஒரு சிலர் வருவாங்க, பன்றிகளுக்கு உணவா வாங்கிட்டு போறதுக்காக வருவாங்கன்னு சொல்லி எங்க அப்பா சொல்லியிருக்காரு. எங்க அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது, அப்போ சென்னை மாதிரியான பல பகுதிகளில் பன்றிகள் ஒரு காலத்துல சுற்றி தெரிந்தது. ஆனா பன்றிகள் ரோட்ல சுத்தி திரியணும் அப்படின்னு யாருமே பேசி வர மாட்டாங்க, ஏன்னா பன்றிகள்லாம் கருப்பா இருக்கு இல்லையா. அதே மாதிரி இப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்க, மாடுகளுக்காக நியாயம் கேட்டு வருவாங்க, பசு புனிதம் அப்படின்னு சொல்லி மாடுகளுக்காக நியாயம் கேட்கறவங்க அந்த பசுமாட்டுக்கு மட்டும் தான் நியாயம் கேட்பாங்க, வெள்ளையா இருக்க பசுமாட்டுக்கு மட்டும் தான் நியாயம் கேட்கப்பாங்க தவிர இங்க எரும மாடுகளுக்கு பாதிக்கப்படுது, எரும மாடுகளை அரிக்கிறாங்களே, எரும மாட்டு கறி ஆக்குறாங்களே, மாட்டுக்கறி எரும மாட்டு கறி விற்கிறாங்கன்னு சொல்லி
எரும மாட்டுக்கு நீதி கேட்க மாட்டாங்க. அந்த நீதி கேட்கக்கூடிய விஷயத்துல கூட அந்த கருப்பா இருக்கிற மக்களை ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரியான அந்த வசதி படைத்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க ஒரு கேரம் போர்டு ஆடும்போது கூட வெள்ளைக்காயினுக்கு 10 பாயிண்ட்டும் கருப்பு காயினுக்கு 5 பாயிண்ட்டும் ஒதுக்கக்கூடிய கூட்டம் தானே. அதனால இவங்க இந்த மாதிரி பாரபட்சம் பார்த்துதான், கொசு அடிச்சா கொசு உயிர் கிடையாது, ஆனா நாய்னா நாய் வந்து ரோட்ல இருக்கணும், நாயை நீங்க எங்கேயும் ஷெல்டர்ல வைக்க கூடாதான். அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, எங்கேயாவது ஒரு ஷெல்டர், அதான் உச்சநீதிமன்ற நீதிபதியுமே அன்னைக்கு சொன்னாரு, அதுக்கு எதிராக பெரிய போராட்டம் அந்த கூட்டம் நடந்துச்சு. ஒரு ஷெல்டர்ல கொண்டு போய் அந்த நாய்களை வச்சு, அதுக்கு ஏபிசிக்கு தேவையான எல்லா வசதிகளுமே செஞ்சு வச்சு, அந்த நாய்களை கண்காணிப்போட வச்சு மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை இது இல்லாம ஆக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப இவ்வளவு மக்கள் இங்க தினம் தினம் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, குழந்தைகளை சுத்து போட்டு கடிக்குது. அசோக் நகர்ல நடந்த ஒரு சம்பவம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, அசோக் நகர்ல ஒருத்தர் வீட்டை விட்டு வெளில வராரு, எதிர் வீட்டை சேர்ந்த ஒரு நாய் வெளியில வாக்கிங் கூட்டு வரும்போது அவருடைய பிறப்புறுப்பு அந்த நாய் கடிச்சிருச்சு. கடிச்சதுல சம்பவ இடத்துல அந்த மனுஷன் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த நாயை வளர்க்குறாங்க பாருங்க, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே கடிச்சிருச்சு, கடிச்சு அவங்களும் செத்து போயிட்டாங்க. இப்படி நாய் கடிக்கிறது தினம் தினம். இன்னைக்கு நான் இப்ப பேசிட்டு இருக்கிற நேரத்துல இப்போ ஒரு செய்தியை பார்த்துட்டு வந்தேன், 4 வயசு குழந்தைய நாய் கடிச்சு ரேபிஸ் நோய் முற்றி போய் அந்த குழந்தை இறந்து போச்சு. இன்னைக்கு ரேபிஸ் நோயை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே ரேபிஸ் நோயில நம்பர் 1 இடத்துல இருக்கிறது இந்தியா. இந்தியாவிலே ரேபிஸ் நோய் அதிக அளவுல இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு ரேபிஸ் நோய் அதிக அளவுல இருக்குது. அப்ப இவ்வளவு பெரிய பாதிப்புகள் இங்க சந்திச்சுட்டு இருக்கிறோம். போலியோ நோய், ஒரு காலத்துல போலியோ நோய் பெரிய அளவுல இருந்தது. இன்னைக்கு போலியோ 0ன்ற கண்டிஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம். போலியோ நோயே இல்லாத நாடு இந்தியா அப்படின்ற ஒரு பெருமை நம்ம பேசியிருக்கிற நேரத்துல போலியோ விட பல மடங்கு மோசமான ரேபிஸ் நோயில முதல் இடத்துல நம்ம இந்தியா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு அதுலயும் முதன்மையான இடத்துல இருந்துட்டு இருக்குன்னா இது எவ்வளவு மோசமான பாதிப்பு. ஏன்னா ரேபிஸ் நோய் ஒருத்தருக்கு ஏற்பட்டுருச்சுன்னா அந்த நோயாளியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க என்னதான் தடுப்பூசி போட்டே இருந்தாலும் ரேபிஸ் நோய் ஒருத்தர் ஏற்பட்டுச்சுன்னா அவரை காப்பாற்றவே முடியாது. ஒரு சொட்டு தண்ணியை பார்த்தா அவங்க துடிப்பாங்க, அந்த தண்ணியை பார்த்தா அலறுவாங்க. அவங்க அலறலை பார்த்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே அதை கண்ணால பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய கொடூரங்கள். அப்போ இந்த கஷ்டம்லாம் இவங்க ஏன் அனுபவிக்கணும்? சாமானிய மக்கள் அவங்க வாழக்கூடிய தகுதியில் அவங்க நிம்மதியா வாழணும், குழந்தைங்க நிம்மதியா விளையாடணும், நான் நிம்மதியா வேலைக்கு போகணும். இன்னைக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான டெலிவரி வேலை செய்யக்கூடியவங்க, இந்த டெலிவரி வேலை செய்யக்கூடிய பசங்களால அவங்களால வண்டி நிம்மதியா ஓட்ட முடியல. குறிப்பா நைட்ல டெலிவரி நடத்தி பண்றாங்க இல்லையா, நைட்ல அவங்க ஒரு இடத்துக்கு டெலிவரி கொண்டு போகும்போது நாய் அவங்கள விரட்டி கடிக்கக்கூடிய ஒரு நிலைமைகள். அப்ப என் குடும்பத்துக்காக நான் கஷ்டப்படணுங்கிறதுக்காக தான், குடும்பம் நல்லா நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டெலிவரி வேலையை இவ்வளவு கஷ்டப்பட்டு மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு செய்யறாங்க. அந்த நபர்களும் போய் நாய்கிட்ட கடி வாங்கணும்னா அவங்களுக்கு ஏன் இந்த அவசியம்? அப்ப இந்த திருநாய்கள் இல்லாத ஒரு நகரம் உருவாகணும் அப்படின்றதுதான் அந்த இடத்துல கோபிநாத் மட்டும் இல்ல, அந்த இடத்துல வந்திருந்த எல்லா சாமானிய மக்கள் எல்லாருடைய கருத்து. இந்த திருநாய் இல்லாத நகரங்கள் எங்களுக்கு வேணும். நகரங்கள் மனிதன் வாழ்வதற்கு தான், மனித உயிரை விட அப்படி ஒன்றும் பெரிய உயிர் என்ன முக்கியம் கிடையாது. அதனால இந்த ஷெல்டர்ல கொண்டு போய் எங்கேயோ போய் அரசு இதுக்கான உடனடி ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கைகளை முன் வச்சாங்க. ஆனா எதிர்த்தரப்புல இருந்து வந்த எல்லாருமே உங்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் தேவை, நீங்க வந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நீங்க ஏற்படுத்தணும், மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணுமா. அதுல அந்த அம்முன்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை, அந்த மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா வந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தணுமா, ஒவ்வொரு ஏரியால விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேம்ப் ஏற்படுத்தணுமா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த கேம்ப்ல போய் கலந்துக்கணுமா. நாய் வந்து எப்படி இருக்கும், நாய்கிட்ட நம்ம எப்படி பழகணும், ஒரு நாய் வந்து ஓன்னு கலைச்சா அதுக்கு இவ்வளவு அர்த்தம், அதை நம்ம மன்சூர் ரொம்ப அழகா சொல்லி காமிச்சாப்புல. அந்த நாய் வந்து ஓன்னு கத்துனா ஐ லவ் யூன்னு அர்த்தமா, அந்த நாய் ஊன்னு கத்துனா அதுக்கு வந்து எனக்கு பசிக்குதுன்னு அர்த்தமா. நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு போயிட்டு அங்க போய் நம்ம போய் நாய் என்ன பேசுது, நாய் பௌபவனாயின்னு அர்த்தம் அவ்வளவுனாயின்னு அர்த்தம் நம்ம போய் கத்துட்டு கிடக்கணுமா. இதெல்லாம் எங்கிருந்து இந்த திமிரு வருது, இந்த பேச்சு இவ்வளவு திமிரு எங்கிருந்து வருதுன்னா பணத்திமிரு தான். பணம் நிறைய சேர்ந்து போய் கிடக்குது. நான் எங்க வேலைக்கு போகணும்னு எந்த அவசியம் கிடையாது அவங்களுக்கு எல்லாம். வீட்டுல உட்காந்தே ராஜா அவங்களாம். அப்ப வீட்டுல ஏசி ரூம்ல உட்காந்து இவ்வளவு புனித கருத்தெல்லாம் பேச முடியும். அதெல்லாம் உயிர் இல்லையா அப்படின்னு சொல்லி அங்க உயிரை பேச முடியும். இங்க சாமானிய ஒவ்வொருத்தன் அன்னைக்கு வேலைக்கு போனதான் அவனால சாப்பிட முடியும், வீட்டு வாடகை கட்ட முடியும். அப்ப அவன் ஏன் சம்பந்தமே இல்லாம அந்த கேம்ப்ல போய் கலந்துக்கணும், நாயோட மொழியை இவன் ஏன் தெரிஞ்சுக்கணும். அப்ப இவ்வளவு பாதிப்புகளை இங்க மக்கள் சந்திச்சுட்டு இருக்கும்போது நீங்க போய் நாயோட சம்பந்தம், நாய் எப்படி பாதுகாத்துக்கிறேன்னு நீங்க கவுன்சிலிங் போய்க்கணும். அதுல ஒருத்தன் உட்காந்து டிவில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நாய்கள் நீங்க எங்கேயா போறீங்கன்னா பிஸ்கட் எடுத்துட்டு போங்க. சரி நீங்க ஏன் 9 மணிக்கு வெளில போறீங்க, இந்த படவா கோப்பி அங்க வந்து பேசிட்டு இருந்தாரு, நீங்க ஏன் 9 மணிக்கு மேல வெளியில போறீங்க, 11 மணிக்கு மேல ஏன் சார் நீங்க வெளியில போறீங்க, நாய் பார்த்தா பயப்படதான் செய்யும் அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப ஏற்பட்ட கருத்துக்கள் பேசினதாலதான் அங்க வந்திருந்த ஒவ்வொரு சாமானிய மக்களும் அவ்வளவு கொதிச்சு போய் கேள்வி கேட்டாங்க. கோபிநாத்துமே தன்னோட நியாயமான கருத்து அந்த இடத்துல முன் வச்சு, ஏங்க பேசுறீங்களோ கொஞ்சமாச்சு லாஜிக் இல்லையா, நாய்களுக்காக பேசக்கூடிய நீங்க இங்க மனிதர்கள் நாளுக்கு நாள் செத்துக்கிட்டு இருக்காங்களே, நாய்கள் உங்க குழந்தைகள் சொல்லிட்டீங்களே, இங்க உண்மையாவே உங்க குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருமே அங்க கேட்கக்கூடிய கேள்விகள். குறிப்பா அதுல ஒருத்தர் வந்து கடைசியா கேட்டிருந்தாரு, அதுல சிறப்பு விருந்தினரா வந்து ஒருத்தர் சொன்னாரு, இவ்வளவு அக்கறையோட பேசக்கூடிய நீங்க இப்ப எல்லா விஷயத்திலுமே வெளிநாடுகளை முன்னுதாரணமா காட்டுறீங்க, இந்த நம்ம நாடு தான் அப்படி இருக்கு, வெளிநாடுலாம் ஃபாரின்ல அப்படி வளர்ந்து போயிருக்குன்றீங்க. ஃபாரின்ல நாய்கள் எப்படி விஷயத்துல எப்படி வச்சிருக்காங்க, அங்க திருநாய்களே கிடையாது,
நாய்கள் இருந்தா வளர்ப்பு நாய்கள் மட்டும்தான். அந்த வளர்ப்பு நாயை ஒருத்தர் வச்சிருக்கணும்னா அதுக்கான முறையான பயிற்சி எடுக்கணும், முறையான லைசன்ஸ் எடுத்துருக்கணும். இந்த மாதிரி எல்லா கண்டிஷன். இன்னைக்கு வெளிநாடுகள் நம்ம போனோம்னா அங்க இருக்கக்கூடிய நாய்கள் பொது இடங்கள்ல அவங்க கூப்பிட்டு வாக்கிங்கோ எங்க வந்தாலுமே அந்த நாய்கள் குலைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு அங்க பக்குவப்படுத்தி இதெல்லாம் நீ வெளிநாடு உதாரணமா சொல்லுவேன். ஆனா நம்ம நாடுன்னு வரும்போது மட்டும் இங்க தெருவுல நாய் இருக்கணும், சரி அந்த நாயை உன் வீட்டுக்கு கொண்டு போப்பா அப்படின்னா இல்ல என் வீட்டுக்கு எல்லாம் கொண்டு போட்டேன், நான் டெய்லி அதுக்கு சாப்பாடு வச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. நீ சாப்பாடு வைக்கிறதால தான் இங்க பிரச்சனையே. சாப்பாடு வைக்கிறதால நாய்களுக்கு வேற வேலையே இல்லாம போற வர மக்களை பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருக்குது இல்லையா? அதுகளுக்கான உணவு அதுங்களே தேடி போய் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருந்தா அது மனிதர்கள் நோக்கி இது மாதிரியான குலைச்சிக்கிட்டு மனிதர்கள் மேல வெறி பூண்டு அலையாது. அது நீங்க எல்லாமே சாப்பாடு எல்லாமே ஒரே இடத்துல தினம் அதுக்கு வந்து சாப்பாடை கொட்டுறதாலதான் அது வேற வழி இல்லாம வேற வேலை இல்லாம ஒட்டு மொத்தமா கும்பலா சேர்ந்துக்கிட்டு, ஏன்னா மிருகங்களோட வேலையா தானே கூட்டமா சேர்ந்து வேட்டையாடுவது. அந்த மாதிரி இன்னைக்கு ரோட்ல போகக்கூடிய குழந்தைகளை சிறுவர்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. இதுல எதுவுமே துளியளவு பாதிக்கப்படாத நல்ல லக்ஸரியா வீட்டுல உட்காந்துப்பாங்க. அவங்க வீட்டு பசங்க ரோட்ல வந்து விளையாட மாட்டாங்க. இந்த ரோட்டுக்கோ ரோட்ல வாழக்கூடிய மக்களுக்கோ எந்த வகையிலுமே தொடர்பு இல்லாத இந்த கூட்டம் ரோட்ல நாய் இருக்கணும்னு சொல்லுது. ஆனா ரோட்லயே வாழக்கூடிய இந்த ரோட்டை தினமும் பயன்படுத்தக்கூடிய மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு இந்த நாய் வேணாம், திருநாய் இல்லாத ஒரு நகரம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி இப்படி நியாயமான கேள்விகள் அந்த இடத்துல முன் வச்சாங்க. அந்த கேள்விகளுக்கு உங்களால அங்கேயும் பதில் சொல்ல முடியல. வெளியில வந்து அழுது புலம்புறாங்க, எங்க வீடியோவை எடிட் பண்ணி தூக்கிட்டாங்க, கோபிநாத் ஒரு லட்சமா செயல்பட்டுட்டாரு, கோபிநாத்துக்கு நாங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போறோம்னு சொல்லி இவ்வளவு அழுது துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு கூட்டம். அதனால இந்த திருநாயோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லியில உச்சநீதிமன்றத்துடைய ஒரு நீதிபதி ஆரம்பிச்ச இந்த விஷயம், ஏன்னா அங்க ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டதால அவரால் துடிச்சு போய் தான் அப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கூட்டங்கள் பெரிய அளவுல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கொண்டு வராங்க. அப்ப அன்னையில இருந்து தொடர்ந்து இந்த சர்ச்சைகள் பெரிய அளவுல நாடு முழுக்க உருவாயிட்டு இருக்குது. இதுக்கு அரசு உடனடியாக ஒரு தீர்வு கொண்டு வரணும். ஏன்னா இங்க ஒரு கூட்டம் ஆதரவு, இங்க ஒருத்தவங்க எதிர்ப்பு, இதுக்கு மத்தியில சமரசம் வேணாம், அந்த சமரசத்துக்குள்ள இங்க 10 உயிர் போயிடும். அதுதான் இங்க முக்கியமான பிரச்சனை. அதனால அரசு இதுல உடனடியாக தலையிட்டு மக்கள் வாழக்கூடிய இடங்களை நிம்மதியா மக்களுக்கான இடமா இருக்கணும் அப்படிங்கறத மிக முக்கியமான ஒரு கோரிக்கையா இருந்துகிட்டு இருக்குது. அதனால இந்த இடத்துல இது மாதிரியான அறவேக்காடுகள் பண திமிர்ல பேசக்கூடிய இந்த கூட்டங்கள் இவங்க என்னதான் கதறிட்டு வழக்கு போட்டு இருந்தாலும் அதை பார்த்து பயப்படக்கூடிய ஆள் கோபிநாத் இல்ல அப்படின்ற உறுதியா சொல்லலாம். ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வரும்போதும் நீட்டோட விஷயமா இந்தி திணிப்போட விஷயமா எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருந்தாலும் இங்க நிறைய பேர் சொல்லிட்டு அலைவாங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. நேத்து வந்து அனில் குஞ்சில இருந்து எல்லாருமே இந்த கருத்தை பேசுவோம், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு. கோபிநாத் தான் நீயா நாளால உறுதியா சொன்னாரு. காஷ்மீர்ல ஒரு கோயிலுக்குள்ள வச்சு 8 வயசு சிறுமி சீரழிக்கப்பட்டா அந்த குற்றவாளிக்கு ஆதரவா அங்க ஒரு கூட்டம் போராடிட்டு இருந்தது. உத்தரப்பிரதேச ஒரு சிறுமியை அநியாயமா கற்பழிச்சு நாசப்படுத்துறாங்க, அந்த குற்றவாளிக்கு ஆதரவா ஒரு கூட்டம் போராடிச்சு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒருத்தன் ஒரு சிறுமி இங்க கற்பழிச்சான் பாலியல் பலாத்காரம் செஞ்சானா உடனடியே அவனை என்கவுண்டர்ல போடக்கூடிய ஒரு விஷயம் இந்த தமிழ்நாட்டுல தான் நடக்கும். உலகத்திலேயே இந்த இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அறத்தின் பக்கம் பேசக்கூடிய ஒரு நபர் தான் கோபிநாத். அதனால இந்த சங்கிகளுக்கோ இது மாதிரி பணத்திமிரில் பேசக்கூடிய நபர்களுக்கோ இது மாதிரி நேர்மையான ஊடகவியாளர் மேல இவங்களுக்கு அந்த வெறுப்பு வரதா செய்யும். அந்த வெறுப்பை கண்டிப்பா கோபிநாத்துமே கண்டுக்க போறது கிடையாது, தமிழக மக்கள் இந்த கூட்டத்தை கண்டுக்க போறது கிடையாது. ஓகே, இந்த நீயா நானே நிகழ்ச்சி பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? திருநாயோட விஷயத்துல திருநாய் நகரங்கள்ல இருக்கலாமா அல்லது அதை அப்புறப்படுத்தணுமா அப்படிங்கிற விஷயத்துல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.